நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இந்த இன்சுலின் ஊசியை நிரந்தரமாக நடத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம சரி பண்ணணும். என்ன பண்ணணும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். இதை சரி பண்ணனா மாத்திரையும் இன்சுலினும் என்ன பண்ணலாம்? நிரந்தரமாக நடத்தலாம். இதை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுதான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா மாத்திரையும் இன்சுலின் கூட நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். முதல்ல ஒரு மாத்திரை, அப்புறம் அது 4 மாத்திரை ஆகும், அப்புறம் அது 8 மாத்திரை ஆகும், அப்புறமா இன்சுலினும் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட்டு எடுத்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ்டு கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் மாத்திரையும் இன்சுலினும் இல்லாமல் வாழலாம். இந்த பெரியவங்களுக்கு பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸு, தேன் ஒன்றுமே நான் கொடுக்கல. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்து அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் அடைப்பு, பிளாக், அதுக்கு பேர் தான் அத்திரோஸ்க்ளரோசிஸ். இந்த மாதிரி பிளாக் வந்து இன்னைக்கு சின்ன வயசுல நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அவ்வளோ ஆபத்தானது அத்திரோஸ்க்ளரோசிஸ். வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஈஸியாக என்ன பண்ணலாம்? பேலன்ஸ்டு டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். இந்த மாத்திரை இன்சுலின் இல்லாமல் நிரந்தரமாக சந்தோஷமாக வாழலாம். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு என்ன உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?